ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மேல் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் வந்து எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கை வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணியில் வேக விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா சேப்பங்கிழங்கை வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் வேக விடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இதில் வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க சேப்பங்கிழங்கு வெந்துடுச்சான்னு. லைட்டாக தொட்டு பார்த்தாலே தெரியும். அதுமாதிரி ரொம்பவும் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ண முடியாது. ஸோ சேப்பங்கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியிலேருந்து. உங்களுக்கு இந்த மாதிரி தொட்டு பார்த்தாலே தெரியும் அது வெந்திருக்கா இல்லையான்ட்டு. ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப வெந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் வெந்த மாதிரி தெரியணும். அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. ஸோ சேப்பங்கிழங்கு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதில் இருக்க தோலில் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக வச்சுக்கலாம். இல்லை ஃபுல்லாக சர்க்கிளாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்கை சேர்த்துக்கோங்க. சேப்பங்கிழங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா அது ஃப்ரை ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் வைஸாக நீங்கள் போடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன். இது வந்து ரெண்டாவது பேட்ச். ஸோ நீங்கள் மொத்தமாக போடும்போது அது கொஞ்சம் கொலன்னு ஆகிடும், ஃப்ரையாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ இதில் வந்து காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சேப்பங்கிழங்கு ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆகலை. ஸோ இப்போ பேனில் போட்ட சேப்பங்கிழங்கு வந்து லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் பண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதோடு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். தேவைக்கேற்ப அப்பப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டயத்தில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.